இந்த பிரிவை பற்றி நான் அதிகமாக உங்களிடம் எடுத்து சொல்லுவதற்கில்லை. 51 AH பிரிவு வந்து இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி இந்தியன் citizen of India to develop the scientific temper, humanism and the spirit of enquiry and reform. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்லேயோ மற்றதோ அதிகமாக சென்ற வாரம் நிறைய பேர் பார்த்த சில விஷயங்களில் இது முக்கியமான ஒன்றாகும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், குறிப்பாக திராவிட கழகம் தொடர்ந்து இந்த கான்ஸ்டியூஷன் சொல்லப்படி இந்த எவ்ரி சிட்டிசன் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் என்ன செய்யணுன்றதை திராவிட கழகம் தொடர்ந்து செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் இங்கே வந்திருக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அருள் கூர்ந்து உங்களுடைய நிறுவனம் நடத்துகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் இந்த மாதிரி மூட நம்பிக்கை சம்பந்தமாக வர இருக்கின்ற சில நிகழ்வுகளை முடிந்த அளவுக்கு நீங்கள் தவிர்த்து இந்த பிள்ளைங்களை அவர்களாக வளர விடுங்கள் என்பதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். தொடர்ந்து பார்த்திங்கன்னா விளம்பரமாக இருக்கட்டும் இல்லை நிகழ்ச்சியாக இருக்கட்டும், மூட நம்பிக்கை பல்வேறு வகையில் பரப்பக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதை தவிர்த்துருங்க. ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் இந்த டிஸ்க்ளைமர்னு போடக்கூடிய அளவில் நீங்கள் இந்த நம்பிக்கைக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் கூறிய இந்த 51A சொன்னதுக்கு படி இல்லாமல் எதிர்முறையாக இருக்கிறதுன்னு ஒரு டிஸ்க்ளைமர் கூட நீங்கள் போடலாம். அதற்கும் ஒரு வாய்ப்பை நீங்கள் இந்த நேரத்தில் இது எங்களுடைய ஒரு கோரிக்கையாக எடுத்து நீங்கள் இனிமேலாவது இதை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இதே நேரத்தில் எந்த ஒரு விஷயமும் உடனடியாக கண்டிப்பதும் உடனடியாக பாராட்டுவதும் திராவிடர் கழகத்தின் தலைவருக்கே உரிய ஒரு சிறப்பான ஒரு பண்பாகும். அதன் அடிப்படையில் இந்த விஷயம் நடந்ததும் உடனடியாக கண்டித்து அதை நடந்து முடிந்ததும் அரசு எடுத்த அத்தனை நடவடிக்கைக்கும் உடனடியாக இந்த பாராட்டு கூட்டத்தை நடைபெற வேண்டும் என்று கூறினார். 3 நாட்களுக்குள் இந்த பகுதி தோழர்களும் தென்சென்னை மாவட்ட தோழர்களும் சிறப்பாக அதை நடத்தி முடித்தார்கள். அதற்கு உறுதுணையாக நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளரும் மற்ற சகோதரர்களும் இங்கே உடனடியாக ஏற்பாடு செய்ததற்கு என்னுடைய நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசும் அதே போல் கல்வித்துறை அமைச்சர் அவங்களுடைய அரசும் இது சம்பந்தமாக பாடத்திட்டத்தில் என்னென்ன மாற்றம் செல்ல வேண்டும் என்பதை வகுப்பில் முதல்ல எப்போவுமே இந்த மாரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒரு MI அப்படின்ற ஒரு வகுப்பு இருக்கிறது. அது நீதி போதனைகள் என்ற பேரில் இருக்கும். ஸோ மாரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது சயின்ஸ் சார்ந்த ஒரு விஷயமே தவிர சயின்ஸுக்கு எதிரான ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் அதுக்கு என்ன மாதிரி பாடத்திட்டம் வகுப்பு நடத்த வேண்டும் என்பது பெரியார் மணிமை பல்கலைக்கழகமும் பெரியார் பிஞ்சும் இணைந்து அதுக்காக ஒரு ஆராய்ச்சி குழுவை போட்டு என்னென்ன மாதிரி கருத்துக்களை இந்த நேரத்தில் இந்த கான்ஸ்டியூஷனுக்கு சம்பந்தமான விஷயங்களையும் மூட நம்பிக்கைக்கு எதிரான விஷயங்களையும் மாணவர்களிடையே எடுத்து செல்வதற்காக சில இந்த சிலபஸ்ன்னு சொல்லாமல் அதற்கான சில கருத்துக்களை சேகரித்து கொண்டு வருகிறார்கள். அடுத்த மாதம் அதுக்கு 2வது மாதம் நிச்சயமாக கல்வித்துறைக்கு அந்த பரிந்துரையும் நான் வழங்குவோம் என்று கூறி வாய்ப்பளித்து சிறப்பாக நடத்த இந்த கூட்டத்தினருக்கும் என்னுடைய நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. இப்போ ஸ்டெர்லைட் கிட்ட பணம் வாங்குறது, இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது, அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுது, அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது, தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணல? அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் பணத்தை பார்த்துருக்கீங்கல்ல, ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துறீங்க, ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பார்க்குறீங்க, இந்த பக்கம் மணல் கொள்ளையை எதிர்த்து பேசுறீங்க, ஆனா சைடில் கட்டிங் வாங்கிக்கிறீங்க.